Hi students, welcome back to Miran's classroom. இந்த வீடியோவில் ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோ புது வெர்ஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணணும் ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோ. ஸோ க்ரோமில் போயிட்டு நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோ டவுன்லோட் அப்படின்னு டைப் பண்ணுறோம். ஸோ அதில் முதல் லிங்க் developer.android.com இதுதான் அஃபிஷியல் லிங்க்கு. இதில் ஃபஸ்ட் லிங்க்கில் உள்ளே போனோம் அப்படின்னா இந்த இடத்துல லேட்டஸ்ட் ரிலீஸோடைய லிங்க் கொடுத்துருப்பாங்க. டவுன்லோட் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ குவைல் 1 இதுதான் லேட்டஸ்ட்டு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோடைய வெர்ஷன். ஸோ இதை கிளிக் பண்ணோன்னா ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ அதை டிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உனக்கு டவுன்லோடிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ எந்த இடத்துல நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி டவுன்லோட் கொடுத்துடலாம். நான் ஆல்ரெடி ஒரு இடத்துல டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் நான் திரும்பவும் டவுன்லோட் பண்ண போகிறதில்ல. நெக்ஸ்ட்டு நம்ம இன்ஸ்டலேஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ இங்கே ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோடைய செட்டப் நம்மளுக்கு இப்போ ஓப்பன் ஆகுது. ஸோ இங்கே எஸ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிளிக் நெக்ஸ்ட் டு கண்டினியூ போட்டிருக்கு, அதை நெக்ஸ்ட் ப்ரெஸ் பண்ணிடலாம். இதில் நம்ம ஆண்ட்ராய்டு விர்ச்சுவல் டிவைஸை நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது என்ன அப்படின்னா, நம்ம டெவலப் பண்ணக்கூடிய ஆப்ஸை கம்ப்யூட்டர்லேயே நம்ம செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நம்மளுடைய மொபைலே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மூலயமா நம்ம ஒரு 1 GB நம்ம ஸ்பேஸை நம்ம சேவ் பண்ண முடியும். ஸோ இங்கே நான் டிக்கெட் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா 3.3 GB ரெக்வயர்டுன்னு காட்டும். அதை நம்ம சேர்த்து இன்ஸ்டால் பண்ணோன்னா 4.3 GB தேவைப்படும். ஸோ இது வந்து பேசிக்காகவே 1 GB எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. அது போக நம்ம டவுன்லோட் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் நிறைய தேவைப்படும். அதனால் நம்ம அந்த டிக்கெட் எடுத்து விட்டுட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது டிஃபால்ட் லொக்கேஷன் C:\, ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகுது. அங்கே அட்லீஸ்ட் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக 500 MB தேவைப்படுது. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் C:\, குறைஞ்சது 8 GB இருக்கணும். தென் கிளிக் நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் மெனு ஃபோல்டர், அதுவே ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். அதையும் ஜஸ்ட் கிளிக் இன்ஸ்டால். ஸோ இங்கே நம்மளுக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாத்தையும் அது இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ முடிஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதில் வந்து 3 years பேக் உள்ள வீடியோ. அதில் JDK ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லி போட்டிருந்திருப்போம். இப்போ உள்ள லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ வெர்ஷனுக்கு JDK இப்போ தேவைப்படுறதில்ல. அதனால் நம்ம JDK இன்ஸ்டாலேஷனை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒன்லி ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ மட்டும் நம்ம இன்ஸ்டால் பண்ணால் போதும். ஸோ கிளிக் நெக்ஸ்ட்டு அண்ட் ஸ்டார்ட் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ. இந்த டிக்கை போட்டுட்டு டிக்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு யூ கேன் கிளிக் ஃபினிஷ். ஸோ இப்போ நம்மளுக்கு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஓப்பன் ஆகுது. ஸோ இது ஒரு நம்மளுக்கு எதாவது எரர் இருந்துச்சு அப்படின்னா அதை சென்ட் பண்ணணுமா வேண்டாமாங்கிறது கேட்குது. இப்போதைக்கு தேவையில்லை, டவுன் சென்ட் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி என்னுடைய ப்ராஜெக்ட் விண்டோ ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி நான் இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன், அதில் உள்ள ஒரு அப்ளிகேஷன் இதில் ஷோ ஆகுது. சப்போஸ் அது இல்லை அப்படின்னா உங்களுக்கு புதுசாக இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஒன்று வந்திருக்கும். ஸோ இதுலேயே வந்து நம்ம தீம் உங்களுக்கு மேபி பிளாக் கலர் தீமில் இருக்கலாம். அதை மாற்றுறதுக்கு செட்டிங்ஸில் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அப்பியரன்ஸ்னு ஒரு செட்டிங் இருக்கும். அதில் தீம் ஐலாண்ட்ஸ் லைட்டுன்னு இருக்குது. உனக்கு மேபி இதில் ஏதாச்சும் ஒரு தீம் செலக்ட் ஆகிருக்கலாம், மேபி டார்க் தீமில் இருக்கலாம். நீ அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து நீ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதில் உள்ள பேசிக் செட்டிங்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்கும். ஓகே, ஸோ இதில் நம்ம ஒரு நியூ ப்ராஜெக்டை நம்ம கிளிக் பண்ணணும். எடுத்த உடனே இது ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஸ்டால் ஆகிருக்காது, பேசிக்கான விஷயங்கள் மட்டும்தான் இன்ஸ்டால் ஆகிருக்கும். எப்போ நம்ம ஒரு நார்மல் ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணுறோமோ அப்போ தான் இதுக்கு தேவையான ப்ளகின்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணும். ஸோ ஜஸ்ட் ஐ எம் கிளிக்கிங் நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். நீங்கள் எதுக்கு இந்த க்ரியேட் பண்ண போகிறீங்க, அதாவது டெம்ப்ளேட்ஸ் இது எல்லாமே. ஃபோன் அண்ட் டேப்லெட் க்ரியேட் பண்ணுறதா இருந்தால் இதெல்லாம் ஆப்ஷன்ஸு, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. வியர் ஓஎஸ்னால் வாட்ச், அதுக்காக ஏதாவது ஆப் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதேமாதிரி டெலிவிஷன், காரு, XR சொல்லி இப்போ ஒரு ஹெட்செட் வந்துருக்கு. ஸோ இதுக்கெலாம் நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸில் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம க்ரியேட் பண்ண போகிறது நார்மல் ஃபோன் அண்ட் டேப்லெட்ஸ்க்கு தான். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு எம்டி வியூஸ் ஆக்டிவிட்டின்னு இருக்கும், அதை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஜாவா யூஸ் பண்ண போகிறோம், அதனால் ஜாவாக்கு இந்த எம்டி வியூஸ் ஆக்டிவிட்டி கரெக்டாக இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் நெக்ஸ்ட். ஸோ இதில் நம்மளுடைய அப்ளிகேஷனுக்கு ஒரு நேம் வைக்கணும். இதில் நம்ம என்ன நேம்னாலும் வச்சுக்கலாம். இப்போ எப்படி இந்த கூகுள் க்ரோமுக்கு ஒரு நேம் இருக்கோ அதே மாதிரி நம்மளோட அப்ளிகேஷனுடைய நேம் அது இந்த இடத்துல நம்ம கொடுத்துக்கணும். ஸோ ஐம் ஜஸ்ட் கிவிங் சாம்பிள் 1. ஸோ அதேமாதிரி பேக்கேஜ் நேம். ஸோ பேக்கேஜ் நேம் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம டெவலப்பருடைய நேமும் வச்சுக்கலாம். இந்த காம் எப்படி ஒரு வெப்சைட் இருக்கும், காமில் வந்து முடியும் .comனு, அதை எப்படி ரிவர்ஸாக தான் பேக்கேஜ் நேம் வச்சுருப்பாங்க. இப்போ நம்மளுடைய அப்ளிகேஷன் நேம் இந்த டாட்டுக்கு அப்புறம் கடைசியாக இருக்கும். டெவலப்பர் நேம் ஆர் கம்பெனி நேம், அந்த நேம்ஸை அவங்க நடுவில் சென்டரில் யூஸ் பண்ணுவாங்க.
ஸோ இங்கே நான் அந்த எக்ஸாம்பிள் இருக்கிறத அப்படியே விட்டுட்டு சேவ் லொக்கேஷன் எந்த இடத்துல வேணுமோ அதை நம்ம லொக்கேஷன் நம்ம ஸ்டோர் கொடுக்குறோம். தென் லாங்குவேஜ் 2 ஆப்ஷன் இருக்கும், ஜாவா அண்டு கோட்லின். நம்ம ஆல்ரெடி ஜாவா படிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறனால ஜாவாவில் நம்ம டெவலப் பண்ண போகிறோம். தென் மினிமம் SDK API 24, அது நம்ம கிளாஸில் பார்த்த மாதிரி நவ்கட் ஆண்ட்ராய்ட் 7.0 அந்த வெர்ஷனுக்கு நம்ம க்ரியேட் பண்ண போகிற அப்ளிகேஷன் ரன் ஆகிற மாதிரி நம்ம டெவலப் பண்ண போகிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணால் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், எல்லா பழைய வெர்ஷன்ஸுமே அதில் இருக்கும். அண்ட் அப் டு புது வெர்ஷன் ஆண்ட்ராய்ட் 17.0 வரைக்குமே நம்ம க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அதில் நம்ம சில நேம்ஸ்லாம் அவங்க அனௌன்ஸ் பண்ணாமல் விட்டுருந்தாங்க, பைக்கு அப்புறம் நேமே இல்லைன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கெலாம் டெவலப்பர்ஸ்க்கு நேம் தெரியும். இந்த மாதிரி டெவலப்பர் அப்ளிகேஷன் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும் அதோட நேம் என்னென்னு தெரியும். QRSன்னு வச்சுட்டாங்க. தென் T வரும்போது டிராமிசு 13.0, அப்சைட் டவுன் கேக், வனிலா ஐஸ்கிரீம், பக்லாவா, இந்த மாதிரி நேம்ஸை திரும்பவும் அவங்க வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, நம்ம பேசிக்கான வெர்ஷன் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். அதனால் ஆண்ட்ராய்ட் 7.0 வச்சுட்டு பில்டு கான்ஃபிகரேஷன் இது அப்படியே கோட்லின்டே இருக்கட்டும், இது நம்மளுக்கு தேவைப்படாது. தென் கிளிக் ஃபினிஷ். ஸோ இப்போ ஒரு புது ப்ராஜெக்ட் நம்மளுக்காக க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸை க்ரியேட் பண்ணி வைக்கும். அதுதான் சோர்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உனக்கு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு டைம் நம்ம இது பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கீழே டைம் எடுக்கும். இந்த இடத்துல பார்த்தோன்னா இம்போர்ட்டிங் நம்மளுடைய ப்ராஜெக்ட் நேம் போட்டு கிராடில் ப்ராஜெக்ட். ஸோ இது சில சின்கிங், சில டவுன்லோடிங், அந்த விஷயங்கள் எல்லாம் இதில் நடந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அது ஃபஸ்ட் டைம் முடிகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். கோடிங் ஃபைல், இந்த கோடிங்கில் தான் நம்மளுடைய கோடை டைப் பண்ணி அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அது கூடவே இன்னொரு .xml ஃபைலும் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இது நம்மளுடைய டிசைன் ஃபைல். ஸோ அது இன்னும் ப்ராஜெக்ட் சின்க் ஆகி முடியலை. கீழே சின்க் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட டிசைன் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். டிசைன் அப்படிங்கிறது UI, யூசர் இன்டர்ஃபேஸ். நம்ம மொபைலில் யூஸ் பண்ணும்போது நம்ம கண்ணு முன்னாடி என்ன தெரியுதோ அது எல்லாமே UIன்னு சொல்லுவோம். ஸோ அதை டிசைன் பண்ணுறதுக்கு activity_main.xml இந்த ஃபைலை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் இருக்கிற எல்லாமே டேப்ஸ் தான். கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஓப்பன் ஆகும். அதே கிளிக் பண்ணால் திரும்பவும் சேம் பிளேஸில் உள்ளே போயிடும். அப்படி இல்லைன்னா மைனஸ் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணாலும் அது ஹைட் ஆகிடும். அதேமாதிரி தான் பில்ட் ஆப்ஷன், இதெல்லாம் என்ன பில்ட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வரும். திரும்ப கிளிக் பண்ணால் மைனஸ் ஆயிரும். ஸோ இப்போ நம்மளுடைய பேக்ரவுண்ட் டாஸ்க் எல்லாம் முடிஞ்சு நம்மளுக்கு பில்ட் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி கீழே எதுவுமே இல்லைன்னா பில்ட் ஆகி முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ இதுதான் நம்மளுடைய XML ஃபைல். இதுலேயும் நம்மளுக்கு பேக்ரவுண்ட் கோடிங் இருக்கும். ஸோ அதை வியூ பண்ணி பார்க்குறதுக்கு கோடு, இங்கே மேலே 3 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று கோடு, இன்னொன்று ஸ்ப்ளிட்டு, 3வது டிசைன். ஸோ இது டிசைன் வியூவில் நம்ம ஆல்ரெடி இருக்கும். கோட் அப்படிங்கிறது ஜஸ்ட் அதோடைய கோடு மட்டும் பார்க்குறது. சென்டரில் ஸ்ப்ளிட் அப்படிங்கிறது இருக்கும், அதை கொடுத்தோன்னா நம்ம கோடு ஒரு சைடும் டிசைன் ஒரு சைடும் பார்க்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ணிகிட்டே நம்மளோட கோடிங்கை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ we have successfully installed Android Studio. க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மேலே மெயின் மெனு ப்ரெஸ் பண்ணி சேவ் ஆல் கொடுத்துடணும். ஏதாவது நீங்கள் சேஞ்சஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அப்படி இல்லைனா நம்ம க்ளோஸ் ப்ராஜெக்ட் கொடுத்துடலாம். ஸோ க்ளோஸ் ப்ராஜெக்ட் கொடுத்த உடனே இந்த பழைய பேஜ் வந்துடும். ஸோ இங்கேருந்து நீ ஃப்ரீயாக எக்ஸிட் ஆகிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி இதில் ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணுறது, அதாவது ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம்.